அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான்ற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தால், அவள் பேர் வாணி. அவள் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. அப்போ அவங்க ஊரில் வருஷம் அசன பண்டிகை நடக்கும். அந்த ஊருக்கு போகும்போது ஆண்டவர் அவளோட பேசினார். அவள் செய்த பாவத்தெல்லாம் உணர்த்தினார். அவள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டா. அப்புறம் அவங்க ஸ்கூலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வந்துச்சு. அவள் கபடி நல்லா விளையாடுவாள். ரன்னிங் அவ்வளோக்கா போக மாட்டாள். ஆனால் அவள் 100 மீட்டரில் செலக்ட் ஆனால் 6 பேரில் ஒருத்தியாக இருந்தாள். அங்கே அவள் கூட போட்டிடுறவங்கள சாம்பியன்ஷிப் போட்டிடுறவங்களும் இருந்தாங்க. எல்லோரும் அவங்களுக்கு போய் கை கொடுத்து, நீங்கள் எப்படியாவது ஜெயிச்சிருங்க அப்படின்னு அவளுக்கு எல்லோரும் வாழ்த்துதல் சொன்னாங்க மற்றவங்களுக்கு. ஆனால் அவளை யாருமே கண்டுக்கலை. அவளுக்கு ரொம்ப கவலையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அவள் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இவங்க முன்பாக நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும், அதனால் 3rd நான் வர்றதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாள். ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவளை 1வது வர கிருபை செய்தார். சாம்பியன்ஷிப்பில் இருக்கிறவங்க 2 பேருக்குள்ளேயும் போட்டி வர்ற மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டார். அந்தளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். இதை அவள் எல்லார்கிட்டையும் சொல்லி ரொம்ப சாட்சியாக சொல்லிகிட்டு இருந்தாள். நான் இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களை நீங்கள் தாழ்த்தி ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவர் உங்களை உயர்த்துவார். என்னால் உண்மையை செய்ய முடியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம வெட்கப்பட விட மாட்டார். மற்றவர்கள் மத்தியில் அவர் நம்மளை உயர்த்துவார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பெருமை உள்ளவர்கள் நம்ம எப்போவுமே இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுக்கு உயர்வு வேணும் அப்படின்னா ஆண்டவர் பாதத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிங்க. ஆண்டவரே நான் என்னை வெறுமையாக்குறேன், நீங்கள் என்னை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆண்டவர் மற்றவர்கள் முன்பாக நம்மளை உயர்த்துவார். அனைவருக்கும் நன்றி. இந்த தியானம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.